நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். திஷ்டி கயிறை, படிகார கயிறை, கந்திஷ்டி கயிறை, கத்தாழ கயிறை, பில்லி சூனியம் எல்லாம் போயிடும். திஷ்டி கயிறை, படிகார கயிறை. என்ன சார், திஷ்டி கயிறு வேணுமா சார்? என்னையா திஷ்டி இது? இதை வீட்டு வாசப்படிக்கு நேராக கட்டணும் சார். இதை கட்டினா வீட்டுக்கு எந்த கந்திஷ்டியுமே வராது சார். இதை கட்டினா திஷ்டி போயிருமா? ஆமாம் சார், வீட்டு வாசப்படிக்கு நேராக கட்டி வைங்க சார், எல்லாம் போயிடும் சார். என்ன விலை இது? 30 ரூபா சார். இது புடி 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 தள்ளு தள்ளு தள்ளியா. உங்களை பிரபாவதி வீட்டை வாஷ் பண்றதுக்காக தான் தோட்டக்காரனா போட்டிருக்கோம். நீங்களே சல்யூட் அடிச்சு போலீஸ்காரன்றது காமிச்சு கொடுத்துருங்க போட்டிருக்கேன். சாரி மேடம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் முழுக்க முழுக்க உங்களை தான் நம்பி இருக்கேன். இல்ல பிரசாத்த என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உள்ள வரலாமா? பிரசாத், உட்காருங்க உட்காருங்க. பிரசாத், என்னம்மா? இவ என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கா. ஏன் பயப்படுறீங்க? அதான் முன்ஜாமீன் வாங்கியிருக்கீங்களே, எங்க அரெஸ்ட் பண்ணிடுவோமோன்னு. உங்க அம்மாவை கொஞ்சம் விசாரணை பண்ணணும். பண்ணலாமா? அம்மா, அவங்க என்னமோ கேள்வி கேட்பாங்களா? பதில் மட்டும் சொல்லிடுங்க. ஈஸ்வர பாண்டியன் தமிழ் 2 பேரும் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு வீட்டுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? தைரியமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இப்ப வாசல்ல புதுசா ஒரு வாட்ச்மேன் இருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவருங்க? குமார்னு ஒருத்தர் தான். கொலை நடந்த அன்னைக்கு ஈஸ்வர பாண்டியன் அவனை கட்டி போட்டுட்டு தான் உள்ள வந்தாரு. ஸ்ரீதர், நீங்க தானே அவுத்து விட்டீங்க? அதுக்கப்புறம் அவனை காணோம். சரி, அன்னைக்கு யார் யாரெல்லாம் வீட்டுல இருந்தீங்க? சொல்லுங்க. அம்மா, தைரியமா சொல்லுங்கம்மா. எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொன்னதே சொல்ற. பரவாயில்லம்மா, சொல்லுங்கம்மா. நான் மட்டும்தான் இருந்தேன். அப்புறம் ஒரு கேஸ் விஷயமா என்னை பார்க்கறதுக்காக தமிழ் வந்தாரு. அப்போ என்னை கொல்றதுக்கு ஈஸ்வர பாண்டியன் அங்க வந்தாரு. அவங்க 2 பேருக்கும் ஏதோ முன்விரோதமா மாத்தி மாத்தி குத்தி செத்து போயிட்டாங்க. பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? இல்ல, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்களே, அதான் கேட்டேன். அவர் என்ன கொல்ல வராருன்னு தெரிஞ்ச உடனே நான் ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டேன். அப்ப தமிழை கொலை பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்க்கல. நான் பார்க்கல. அவங்க 2 பேரும் தான் அங்க இருந்தாங்க. மாத்தி மாத்தி குத்திட்டு செத்து இருப்பாங்க. உண்மையை மறைக்காம எங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க தானே தமிழ் கொலை பண்ணீங்க? பிருந்தா, I think this is getting a bit too much, okay? என்னம்மா நீங்க அன்னைக்கு விசாரணை பண்ணும்போது வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன்னு சொல்லவே இல்லை, இப்ப சொல்றீங்க? அது அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல எனக்கு சொல்லணும்னு தோணல. இங்க பாருங்கம்மா, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க வரல. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விசாரணை எல்லாம் பண்றோம்.
ஈஸ்வர பாண்டியனை கொலை பண்ணது தமிழ். ஆனா தமிழை கொலை பண்ணது ஈஸ்வர பாண்டியன் இல்ல, வேற யாரோ ஒரு ஆள். ஈஸ்வர பாண்டியன் கத்தியில இருந்த கைரேகை மூலமா எங்களுக்கு அது தெரிஞ்சது. அந்த ஆள் இங்கதான் ஒளிஞ்சிருக்கான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்கம்மா, ஒரு குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு. அதனால எங்களோட தயவு செஞ்சு ஒத்துழைங்க. யாருன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. ப்ளீஸ் சொல்லுங்க. தெரியாது தெரியாது தெரியாது. உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. தெரியாதுன்னு சொல்றேன்ல. மிஸ்டர் ஸ்ரீதர், அம்மா கிட்ட நீங்க நிறைய கேள்வி கேட்டுட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா எங்க வக்கீலை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ப்ளீஸ் யூ மே லீவ். தேங்க்யூ. அம்மா, நீங்க ஏமா அழறீங்க? தைரியமா இருங்கம்மா. அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுமா. நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். தைரியமா இருங்க. அம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா. பாட்டி சமையல் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு மாப்பிள்ள. ரெஸ்டாரண்ட்டு கூட்டிட்டு போன்னு சொன்னீங்க, இங்க வந்தாச்சு. மாமா உங்க இஷ்டம் போல ஆர்டர் பண்ணுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க? இதை பாருங்க, அவருக்கு தான் பசி. அவர் என்னெல்லாம் ஆர்டர் சொல்றாரோ அதெல்லாம் கொண்டு வாங்க. என்ன சார் வேணும்? ஏப்பா தம்பி, உங்க ஹோட்டல்ல என்ன ஆர்டர் பண்ணோம் ரொம்ப லேட்டா கிடைக்குமோ அதை உடனே கொண்டா. தந்தூரி ஐட்டம் தான் சார் லேட் ஆகும். 20 நிமிஷம் ஆகும். பரவாயில்லையா? அப்படியா? தந்தூரி ஐட்டம்ல என்னப்பா இருக்கு? நான் பன்னீர் பட்டர் மசாலா, பீஸ் மசாலா, கோபி மஞ்சூரியன், பீஸ் சரி, பரோட்டா. ஒன்று செய். எல்லா ஐட்டத்தையும் ஒன்று ரொம்ப லேட்டா கொண்டா. போயிட்டு வா. ஓகே சார். என்ன மாமா, பசிக்குதுன்னு சொல்லி இங்க வந்தீங்க, லேட்டா கொண்டு வர சொல்றீங்க? அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நம்ம 2 பேர் தனியா வந்து சிரிச்சு சந்தோஷமா பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுதான் கூப்பிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு இல்லை. என்ன திடீர்னு சென்டிமெண்ட்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்க? எங்க எல்லாரும் விட்டுட்டு போறதா பிளான் பண்ணிட்டீங்களா? சிதம்பரத்துக்கு அத்தைய பார்க்க. அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல மாமா. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். இருப்பீங்க. டேய் மாப்பிள்ள, உங்கெல்லாம் விட்டுட்டு நான் எங்கடா போறேன்? மாப்பிள்ள, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ நான் தப்பாவும் எடுத்துக்கூடாது, கோவப்படவும் கூடாது. மாப்பிள்ள, என்ன நடந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டோம் அப்பாவை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அப்பா கூடயே தான் இருக்கணும். இதாண்டா உங்க மாமாவோட ஒரே ஆசை. மாமா, உங்க பிரசாத் பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்களும் எங்கேயும் போக மாட்டீங்க. ஓகே? இது போதும் எனக்கு, இது போதும். டேய் மாப்பிள்ள, உக்கார் உக்காரு உக்கார்றா. இப்பதானே சொன்னேன் மாமா கடைசி கூட இருக்கணும்னு. உண்மையிலேயே இந்த மாமா மேல உனக்கு ஆசை இருந்தா கடைசி வரைக்கும் நீ உட்காந்துருக்கணும். ஆமா, சொல்லிட்டேன். வாமா சாரு, உக்காருமா, வா உக்காரு உக்காருமா உக்காரு. இவங்க ஏன் இங்க வந்தாங்க? எனக்கு தெரியாதுப்பா. அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க சாப்பிடுவாங்க. டேய் மாப்பிள்ள, உக்கார்றா. மாமா சொல்றேன் உட்கார்றா. உட்காருன்னு சொல்றேன்ல. ஆமா, அம்மா பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. டேய், என்னடா பெரிய அம்மா, எனக்கு தெரியாத அம்மா. உங்க விஷயத்தை பொறுத்தளவு பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். கை குடுறா, கை குடு. வேண்டாம் வேலுமணி, அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு என் கூட பேச பிடிக்காது, என்னை பார்க்க பிடிக்காது. ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணிடுவான். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சாருமா, என் மாப்பிள்ளைய பத்தி உன்னை விட
எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவனுக்கு உமேலையும் பாசம் இருக்கு, அவங்க அம்மாவை கட்டாலும் பயப்படுறான். வேற ஒண்ணும் இல்ல. டேய் மாப்பிள்ள, கை கொடுறா சாருக்கு, கை கொடுன்னு சொல்றேன்ல. சரி இப்ப என்னடா உனக்கு சாருவ பிடிக்கல அவ்வளவுதானடா. இதோ இப்ப சாரு நேரில் உட்காந்துருக்கு, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லு. வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. தைரியமா தான் சொல்லணும்லடா. பிடிக்கலன்னா சொல்லலாமா? சொல்ற பாப்பா. சொல்ல மாட்டான், அவனுக்கு உன் மேல பாசம் இருக்கு. அப்போ கை கொடு, கை கொடு. வைக்கத பாரு. அம்மாடி அவனுக்கு உன் மேல பாசம் இருக்கு. கை கொடு அம்மாடி, கை கொடுறா. அவனை முதல்ல கொடுக்க சொல்லுங்க. சாரு ஆசை கேட்கல, கொடுறா மாப்பிள. கொடு 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 கொடு. பர்மா சாரு, இனிமே நீயும் பிரசாதம் சண்டை போட்டுக்கூடாது, எந்த கருத்து வேறுபாடு கூடாது. நீ மறுபடியும் அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணணும். நீ ஃபோனை கட் பண்ணக்கூடாது. அம்மாடி சாருமா, எங்க பாப்பா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நீ மாப்பிள்ளையோட சண்டை போடக்கூடாது, புரியுதா? கூடிய சீக்கிரத்துல எங்க பாப்பா கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா? டேய் மாப்பிள்ள, உங்க கல்யாணம் கூடிய சீக்கிரத்துல நடந்தே தீரும். இப்பதான்டா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இனிமே சிவ பூஜையில கரடி மாதிரி நான் எதுக்கு, நான் வரேன். ஹலோ, இருங்க. கண்டதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன், அதை யார் சாப்பிடுவாங்களா? அப்பா சாமி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நேரம் அப்போ எல்லாத்தையும் பார்சல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த கிழவியோட சமையலோட கம்பேர் பண்ணி காட்டி நான் வெறுப்பேற்றி சாப்பிட்டு வரேன். எப்பா சந்தோஷத்துல பில்ல கட்ட மறந்துட போறீங்க, அப்புறம் என்ன பிடிச்சி மாவாட்ட விட்டுற போறானுங்க. வரமா அம்மா வாடா. எங்க போயிட்டு வர? அம்மா, அசோக் நகரில் நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று கம்ப்ளீட்டாக நிற்குது. 3 ஃப்ளாட்ஸில் யாரும் இன்னும் குடி வரல. அட்வான்ஸ் கொடுத்துட்டோட சரி. அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க ஒரு எம்எல்ஏவை பார்த்துட்டு வரேன். அட்வான்ஸ் வாங்கும்போது யார் என்னன்னு தெரியாம அக்ரிமெண்ட் போட்டிருப்பேன். அம்மா, அந்த ஃப்ளாட்ஸ் வாங்கினவங்க அரசியல் செல்வாக்குள்ளவங்களாம். அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க அந்த எம்எல்ஏவை பார்த்துட்டு வரேம்மா. வர வர ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டே. நீ நான் எந்த பொய்யும் சொல்லலை. என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மாமாவை கேளுங்க. உங்க மாமாவை கேட்டா மட்டும் உண்மையை சொல்லிடுவாரா? பாப்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? மிஞ்சி நம்ம சாரதா இல்லத்தில் இருக்கும்போதே பெட்டி மாறிச்சே. எந்த பெட்டி நம்மளுதுன்னு தெரியாம தேடி. பிரசாத், உள்ள போ. என்னம்மா சொல்றாரு? உள்ள போன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள நீ போடா, பாப்பா நான் பேசிக்கிறேன். என்ன பாப்பா இப்படி முறைக்கிற? நீ முறைக்கிறதா பார்த்தா மதுரையை எரிச்ச கண்ணகி மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. என்ன முறைக்காத. நீ முறைச்சா உடனே எரியறதுக்கு நான் ஒன்றும் மதுரை இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளை எங்கே போனான்னு தெரியணும், அவ்வளோதானே? உண்மையை நான் சொல்கிறேன். நான் தான் சாருவை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன்.
மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் 2 பேரையும் மீட் பண்ண வச்சேன். உன் பாஷையில சொல்லணும்னா 2 பேரும் சந்திச்சு பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். எவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? உடனே நான் எதுக்கு சிவ பூஜையில கரடி மாதிரி நிக்கிறோம்னு சொல்லிட்டு தள்ளி வந்துட்டேன். தூரத்துல இருந்து பாக்குறேன் 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. உனக்கு தான் அந்த காட்சியை பார்க்க கொடுத்து வைக்கல பாப்பா. ஆனா அவங்க 2 பேரையும் உத்து அப்சர்வ் பண்ணி பார்த்தா அவங்கள எந்த சக்தியாலையுமே பிரிக்க முடியாது பாப்பா. ஆனானப்பட்ட பிரபாவதியே நினைச்சா கூட பிரிக்க முடியாது பாப்பா. வேலு, நீ ரொம்ப மோசமாயிட்ட. எனக்கு நீதான் துணை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டல. இப்படி தினம் தினம் சித்திரவதை பண்றதை விட ஒரேடியா கொன்னுடு. உன்னை கொள்றதுனால எனக்கு என்ன பாப்பா லாபம்? நான் ஒரு அல்பேன். இந்த 2 செயினை வெளியே போட்டு ஊரெல்லாம் வேடி காமிச்சிட்டு இருக்கேன். அதே நீ உங்ககிட்ட இல்லாத பணமா நகையா எல்லாத்தையும் உள்ள பூட்டி வச்சுட்டு சர்வ சாதாரணமா மணியோட நீ இல்ல. நான் கேட்ட பணத்தை நீ என்கிட்ட கொடுத்தான்னு வச்சுக்க, நானும் நகையெல்லாம் வாங்கி அழகு பார்த்து பீரோல வச்சு போட்டுட்டு ஒன்ன மாதிரி சர்வ சாதாரணமா இந்த உத்திராட்சத்தோட வாழ்வேன். அதுக்கு தான் சொல்றேன், இந்த அர்ப்பனுக்கு ஒரு வாழ்வு கொடு. என் 5 கோடி எனக்கு கொடுத்துரு பாப்பா. 5 கோடிக்கு நான் எங்க போவேன்? என்கிட்ட இருக்கிறத உருட்டி பரட்டி எடுத்தா கூட 1.5 கோடி ரூபாய் தான் வேலை தேரும். அவ்வளவுதான் தேருமா? ஐய சரி, வேணா விட்டுடு. என் மாப்பிள்ள பிரசாதுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. சாருலதாவுக்கும் பிரசாதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? லாபம் இருக்கே, நம்ம மருதப்ப இருக்காரே, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. யாரு நீ? யாரு நீ? கேக்குறல சொல்லு. பாத்துக்கிறேன். யோ யாரியா நீ? இபில இருந்து ரீடிங் எடுக்க வந்திருக்காங்க. மீட்டர் ரீடிங் எடுக்க வந்திருக்கியா? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் சார். ஓ சரி, வந்த வேலையை பார்ப்போம். இங்கேயே முறைச்சு பார்க்குறேன். இந்த மருதப்ப இருக்காரே, இந்த கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சா 6 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாரு. நீ 5 கோடி கொடுத்துட்டா ஓகே, தரலன்னு வச்சுக்க, நேரா அங்க போய் 6 கோடியை வாங்கிடுவேன். அவரும் தரமாட்டேன்னு சொன்னார்னு வச்சுக்க, இந்த பெட்டி மாறின விஷயம் இருக்கு. யோ ஏன் அங்க நிக்கிற? சொல்லிட்டு போலான்னு நிக்கிறேன் சார். விருதுக்கா வந்தா சொல்லிட்டு போறதுக்கு போயா. பார் பாப்பா, பொட்டி மாறின விஷயம் தானே சொன்னேன், குழந்தை நான் சொன்னேன். நீ ஏன் இப்படி பயப்படுற? சமீப காலமா கணக்கில் கொஞ்சம் வீக் ஆயிட்டேன். இந்த 5 பெருசா இல்ல 6 பெருசா? 5 பெருசு இல்ல 6 பெருசு இல்ல. உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டேன் பாரு, அதான் பெருசு. பாப்பா சொல்றதும் நியாயம்தான். இந்த பிருந்தா, டேனியல போய் பாத்தியா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? வீட்டுக்கு வான்னு கெஞ்சுறாரு, அழுவறாரு ஸ்ரீதர். நீ டெய்லி ஒரு தடவை அவரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது பிருந்தா. கொலை மேல கொலை விழுந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற பிரச்சனையில அவரை வேற போய் தானே பார்த்துட்டு இருக்கேன். கமிஷனர் பாத்தியா? என்னையும் கூப்பிட்டு பேசினாரு. இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரலன்னா இது ஆர்கே மூர்த்திக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன், உனக்குள்ளேயே வச்சுக்க. உங்க அம்மா வீட்டு வாட்ச்மேனை ஒரு ஆள் அனுப்பி என்கொயரி பண்ண. கொலை நடந்த அன்னைக்கு ஒரு ஆள் கையில புக்கோட வெளியே போயிருக்கான். உங்க அம்மாவை கேட்டா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. கொலை நடந்த அன்னைக்கு ஒல்லியா சிகப்பா ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு கையில ஒரு புக்கோட எந்தவித சலனமும் இல்லாம ஒருத்தன் வெளியே போயிருக்கான். கட்டி போட்டிருந்த வாட்ச்மேன் உண்மையை ஒத்துக்கிறான். அந்த ஆள் மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த வழக்குல ஒரு திருப்பம் ஏற்படும்.
பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரபாவதி இல்ல? பிரபாவதி இல்ல, வேலுமணி பிரசாத் யாருமே இல்ல. அப்ப நீங்க தனியா தான் வீட்டுல இருக்கீங்களா? ஆமா, நான் தனியா தான் இருக்கேன். ஆமா, நீ இப்ப எதுக்கு வந்திருக்க? இத பார், இந்த ஆத்து பொண்ணா வந்திருக்கியா இல்ல போலீஸ் ஆபீசரா வந்திருக்கியா? போலீஸ் ஆபீசரா வந்திருந்தா உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்காதேன்னு பிரபாவதி மேடம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. ஏய் பிருந்தா, என்ன அங்கெல்லாம் போற? இங்க வா, இங்க வா சொல்றேன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க அதை சொல்லு. வேலுமணி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்க்கு பல விஷயம் தெரிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரம் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிடுவோம். குற்றவாளி யாரு? எதுக்கு இப்ப நீங்க அவசரப்படுறீங்க? அவசரப்படாதீங்க பாட்டிமா. இப்பதானே வேலுமணி உண்மையை ஒத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் போட்டோம். சரி, நான் இப்ப அந்த விஷயமா வரல. அன்னைக்கு நீங்க திருப்பதி போனதா சொன்னீங்கல்ல? ஆமா. அன்னைக்கு நீங்க திருப்பதிக்கு போல இல்லையா? நான் திருப்பதிக்கு தான் போனேன். சரி, அது விஷயமா விசாரிக்கிறதுக்காக வரல. இங்க ஒரு வாட்ச்மேன் இருந்தார்ல இதுக்கு முன்னாடி. ஆமா. அவரு பேரு கூட குமார். குமார் இடத்துலயே வேற யாரையும் வச்சிருக்கீங்க? அவன் இந்த 2 கொலையும் பார்த்து ஒரேடியா கிளி அடிஞ்சு போய் பயந்துட்டான். அவன் பொண்டாட்டி வேற இனிமே இந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டான். அதனால வேலையை விட்டுட்டான். அதனால வேற வாட்ச்மேன் போடணுமோ இல்லையா, அதுக்காக தான் போட்டோம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னடி இது, ஒண்ணுமே சொல்லாம போறியே? என்ன சொல்லணும்? அந்த கொலை செஞ்சது யாருன்னு சொல்லு. ஈஸ்வர பாண்டியனை கொலை பண்ணது அட்வொகேட் தமிழ். ஆனா அட்வொகேட் தமிழை கொலை பண்ணது ஈஸ்வர பாண்டியன் கிடையாது. வேற யாரும் அந்த கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணிட்டு அந்த கத்தி ஈஸ்வர பாண்டியன் கையில வச்சுட்டு போயிருக்காங்க. என்னடி இது, நேர்ல பார்த்த மாதிரியே சொல்ற? அதான் கத்தியில 2 கைரேகை இருக்கே. ஒரு கைரேகை யாருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு கைரேகை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். வேலுமணி வேற உண்மையை ஒத்துக்கிட்டாருல்ல. நீங்க தான் இன்னும் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்னடி உண்மை தெரியும்? சரி, உங்களுக்கு உண்மை தெரியாதுன்னே வச்சுப்போம். அந்த இன்னொரு கைரேகை யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கிருஷ்ணாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அட்வொகேட் தமிழை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போயிடும். எதுக்கும் உங்க மேடம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. வரேன். பிரபா, 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 வேலுமணி எல்லாத்தையும் ஒத்துட்டானா? இத பாரு, அவனை நம்பாத. அவனை வீட்டை விட்டு துரத்து. சொன்னா கேளு. அவன் உனக்கு எதிராக சாட்சி சொல்லி கண்டிப்பா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான். உன்னை குழியில தள்ளிட்டு தான் மறுவேலை பாப்பான். சொன்னா கேளுடி. ஐயோ, அந்த ஈஸ்வர பாண்டியனை கொண்டது வக்கீலாம். ஆனா அந்த வக்கீல கொண்டது ஈஸ்வர பாண்டியன் இல்லையா, வேற யாரும். எல்லாம் கத்தியில படிஞ்சிருக்கான். அதை பார்த்து குத்தவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாளாம். ஐயோ, பிரபாவதி வீட்டு வாட்ச்மேன் தானடா நீ? ஆமா சார். உட்காரு. மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். உட்காரு. சார் உட்காரு. உன் பேர் என்ன? குமார் சார். உட்காரு. பிரபாவதி வீட்டில் எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த? 1 வருஷமா வேலை பார்க்குறேன் சார். மேடத்துக்கு கூட தெரியும். மேடம் சொல்லுங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீயா வேலைக்கு சேர்ந்தியா
இல்லை வேற யாராவது சேர்த்து விட்டாங்களா? பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க சார். எந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்? ராம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு நுங்கம்பாக்கத்தில் இருந்து. ஓனர் யாரு? விகே ஞான பிரகாஷன்னு ஆர்மியில் ஒர்க் பண்ணுவார். இப்போ ஒரு தனியாக செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சுருக்காரு. வேலையை விட்டு நீயா நின்றுட்டியா இல்லை அவங்க அனுப்பிச்சிட்டாங்களா? நான் தான் சார். கொலை நடந்த அன்னைக்கு ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு சிகப்பா ஒல்லியா கையில் புக்கோட ஒருத்தன் போனான்னு சொன்னீங்க. அவனை இப்போ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். சொல்லு. ஈஸ்வரம் பாண்டியை நடிச்சு போட்டதில் நான் மயக்கமாயிட்டேன். மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறப்ப சிவப்பா உயரமாக ஒருத்தர் வெளியே போனார். அவனை அடையாளம் காட்ட முடியுமா? காட்டும் சார். செந்தில் சார், அந்த ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இவன் பாரு. இவர் இல்லை சார். இந்த ஃபோட்டோவை பாரு. இது இல்லை சார். இவனா? நல்லா பார்த்து சொல்லு. இல்லை இல்லை சார். கையில் சிகரெட் வச்சிருக்கானே அவனான்னு பாரு. சார். என்ன குமார்? சொல்லு சார். இந்த ஆள் தான் நினைக்கிறேன் சார். இவன் தானா? இவன் தான் சார். நல்லா தெரியும் சார். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். இந்த ஆள் தெரியுமா? நிச்சயமா தெரியும் சார். போட்டோ கொடு ஸ்ரீதர். சரி குமார் சார், நீ கிளம்பலாம். இந்த விஷயமா யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். நாங்க எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். சரி சார். கிளம்பு. மேடம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? மேடம், ஒய்ஃப் வேறு 3 மாதம் முழுகாமல் இருக்காங்க. போலீஸ் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க தெரிஞ்ச உடனே வீட்டில் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒன்றும் வராது. நீ போ. வர சார். போ. வர மேடம். வித்தியாசமான ஆளா தெரியல. சம்பந்தமே இல்லாத முகம் இல்ல ஸ்ரீதர்? மார்னிங் மேடம். மார்னிங் சார். கேஸை பற்றி தகவல் ஏதாவது? ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஈஸ்வர பாண்டிய கையில் இருந்த கத்தியில் வேற ஒரு ரேகை இருந்ததே. அது எந்த குற்றவாளியோடையும் ஒத்து போகலை. புதுசாக இருக்குது சார். சரி, நீங்கள் பிரபாவதி வீட்டிலேயே இருங்க. இந்த ஃபோட்டோவில் ரெட் டிஷர்ட் போட்டவனை நல்லா பாருங்க. இவனை மாதிரி யாராவது ஒருத்தர் அங்கே வந்தாங்கன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இவன் தான் அந்த கல்பிரேட்டா சார்? இல்ல, சும்மாதான் வந்தா இவனையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். எஸ் சார். ஏ ஸ்ரீதர், அந்த கைரேக இவன் தான் இருக்குமோ? ஸ்ரீதர்,
ஸ்ரீதர் யாரு பிருந்தா? ஸ்ரீதர், அந்த வாட்ச்மேன் சொன்னாரு இவன் தானே. சீக்கிரம் வண்டியில ஏறு, ஃபாலோ பண்ணலாம். மிஸ் பண்ணிட்டோம் ஸ்ரீதர். பிருந்தா, நல்லா பார்த்து சொல்லு. நீ பார்த்தது இந்த ஆள் தானா? எனக்கு தான் தெரியும் சொல்றேன்ல, இவன் தான். இன்னொரு தடவை பார்த்து சொல்லு பிருந்தா. இதே சிவப்பு கலர் பனியன் தான் போட்டிருந்தான். சரி, இப்போ என்ன? சிட்டிக்குள்ள தானே அவன் சுத்திட்டு இருக்கான். கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? இவன் சிட்டில இந்த அளவுக்கு தைரியமா சுத்துறான்னா அடுத்தவன் யாரை கொலை பண்ண போறான்னு தெரியல. சாரதாவா இல்ல பிரபாவதியா? இம்மிடியேட்டா நம்ம 2 பேருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் சித்திக்கு மட்டும் எதுவும் நடக்கக்கூடாது. அம்மா, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. சீனு, ஒரு நிமிஷம். இந்தாப்பா. வேண்டாம்மா, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போல, என் ஃப்ரெண்டை பார்க்க போறேம்மா. நீ எங்கேயும் யாரையும் பார்க்க போக வேண்டாம், ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு போ. இந்தா. இல்லம்மா, அவர்கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எங்க போற? கோயம்புத்தூர்ல இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காருமா. யாரு ஃப்ரெண்டு? சிஎன் முத்து, இலக்கியவாதி. எனக்கு ஏதாவது டவுட்னா நான் அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். அதான் போயிட்டு இருக்கேன். பிரசாதியோ பிரபாவதியை பார்க்க போலியே? ஐயோம்மா, அவங்கள நான் ஏமா போய் பார்க்க போறேன்? ஜாக்கிரதையாரு. ஏற்கனவே உங்க தாத்தாவை இழந்துட்டேன். இனிமே இந்த குடும்பத்துல எந்த இழப்பும் என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்? அம்மா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கும் இதே மாதிரி தான் அபசகனமா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன். இன்னைக்கும் இதே மாதிரி சொல்றேன். நீங்க இந்த மாதிரி சொல்றத கேக்குறப்போ எங்க தலையில இடி விழற மாதிரி இருக்கு. நீங்க என்னைக்குமே எங்களை விட்டு போக கூடாது. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க. மாமா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவன் வரமாட்டான் போல இருக்கு. மாப்பிள்ள கொஞ்சம் கண்டிப்பா சீர் வந்துருவான்டா. கொஞ்சம் மாப்பிள்ள எனக்கு வசடா. என்ன மாப்பிள்ள லேட்டு? இல்லை மாமா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்குள்ளார. சரி சரி பரவாயில்ல, உட்கார். பார்த்துடா.
ரெண்டு பேரும் கை கொடுங்கடா. கை கொடு சரி. பிரசாத் கை கொடு. கை கொடுங்கடா. சரி கை கொடு. கொடு கொடு. கை கொடு பிரசாத். பிரசாத் அட சீனு கை கொடுவான்ல. ராஜா கொடுப்பா. பிரசாத் கை கொடுறா கண்ணு. அவன் கை கொடுக்குறான்ல. ராஜா பிரசாத் மாப்பிள்ள வருத்தப்படாதடா. கை அதான் தரா தரா. கை கொடு கை கொடுங்க. இப்பதான்டா மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் எழுத்து மாட வர சொன்ன ரெண்டு குடும்பத்துக்கும் நீங்க தாண்டா பெரிய பசங்க. உங்க வீட்டுல பெரியவங்க இருக்க வரைக்கும் உங்க குடும்பம் கண்டிப்பா ஒண்ணு சேராது. ஆனா நீங்க தாண்டா வருங்கால சந்ததிகள். நீங்க ஒண்ணானீங்கன்னா பின்னாடி உங்க குடும்பம் ஒண்ணா இருக்கும். எப்படி உங்க ரெண்டு அப்பாக்களும் ஒண்ணா இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்க ஒற்றுமையா இருக்கணும். அதான் நான் ஆசைப்படுறேன். இந்த வேலையெல்லாம் எப்பல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க மாமா? இப்ப அது ரொம்ப முக்கியமா? அதை அப்புறம் சொல்ல கம்மனு. மாமா நான் பேசுறேன். பிரசாத், எவ்வளோ நாள் தான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒருத்தர் அடிச்சிட்டு சாகிறது? ஏற்கனவே எங்கள் தாத்தாவை நாங்கள் இழந்துட்டோம். இன்னொரு இழப்பை எங்களால் தாங்க முடியாது. இழந்தது வரைக்கும் போதும். இனிமேல் எங்கள் குடும்பத்தினால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினால எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா சாவுக்கு உங்கள் குடும்பம் இல்லை, வேற ஒரு மூணாவது மனுஷன் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்ன பிரசாத், சீனிவாசன் பேசுறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கிறது பிடிக்காம போறதெல்லாம் வேற விஷயம். இதை பாரு சீனு, கடைசியா சொல்றேன், உங்க தாத்தாவோட கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதை பத்தி நான் இங்க பேசவே வரல. நான் இங்க உன்னை பார்க்க வந்ததே வேற விஷயத்துக்காக தான். நீ யாரா எங்க அம்மாவை அடிக்கடி சந்திக்கிறதுக்கு? உனக்கும் எங்க அம்மாவுக்கு அப்படி என்ன உறவு? அப்படின்னா ரகசியமா பேசிக்கிறீங்க நீங்க? மாப்பிள்ள. மாமா சும்மா இருங்க, சொல்லு. நானா போய் அவங்க கிட்ட பேசல. நான் அவங்கள பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் எங்க அம்மா கூட நீ அவங்கள பார்க்காத பேசாத பழகாதன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க அம்மா தான் என்னை வந்து பார்க்குறாங்க, பழகுறாங்க, பேசுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. டேய், என்னடா பெரிய அர்த்தம் அதுல? பாப்பாக்கு மேல பிரியண்டா, அவ்வளவுதான். மாப்பிள்ள, நம்ம வீட்டுல இத்தனை குழந்தைங்க இருந்தாலும் உனக்கு அப்புறம் சீனிவாச மேலதான்டா பாப்பாக்கு பிரியும். ஏன் தெரியுமா? அவனும் என்ன மாதிரி ஊனண்டா, வேற ஒண்ணும் இல்லடா. பாப்பாக்கு மனசு இல்லைன்னா யாருக்கே அதை பேசுறோம். சாரதாமா குடும்பத்தை இவனை தவிர யாரையும் பேசாது. இவனும் பாப்பாட ஃப்ரீயா பேசுவான். வெறும் பாசம் தான்டா காரணம், வேற ஒண்ணும் இல்லடா. வாங்கம்மா. உனக்கு இங்க என்னடா வேலை? ஏன் பாப்பா அவ பேசுவது என்ன தப்பு? நீ வாய மூடு. கழுவி இதெல்லாம் உன் வேலை தானா? போட்டு விட்டு பாப்பாவை நேரா கூட்டது குடும்பத்தை பிரிக்கிறியா? ஆமாண்டா, நான் தான் போட்டு கொடுத்தேன். இப்போ என்னங்கிற? இதை பார், பிரபா உன்னை வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கியா? பாப்போம். சரி போடா, அதையும் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். மாப்பிள்ள சீனு, தப்பா எடுத்துக்காரா? ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்காத நினைச்சேன். இந்த பாழா போன கழி வந்து கெடுத்துட்டாடா. நீ ஒன்றும் கவலைப்படாதா. மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பேன்டா. அடுத்த முறை மீட் பண்ண வைக்கிறேன். வரேன்டா. வாட்ட ராஜா, உடம்பு பார்த்துக்கிறேன். சரி மாமா.
ரெஸ்டாரண்ட்ல சீனு கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? அம்மா சீனுவும் நானும் தற்செயல தாம்மா மீட் பண்ணோம். எதுவுமே பேசிக்கலம்மா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நான் உண்மையை தாம்மா சொல்றேன். பொய் சொல்லாத. அம்மா நான் ஏமா பொய் சொல்லணும்? அது மாதிரி எதுவுமே இல்லைம்மா. அப்படி எதுவும் இல்லைனா என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் சொல்லாம போனேன்? வேலுமணி ஒன்னும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் உன்னை அங்க கூட்டிட்டு போயிருக்கான். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அம்மா மாமா உங்களையும் என்னையும் ஏமா பிரிக்கணும்? என்ன காரணம் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. இது பாரு, நான் தான் முதல்ல கேட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? நீங்க இப்ப ரொம்ப கோபமா இருக்கீங்க. நான் என்ன பேசணும் இப்ப உங்களுக்கு தப்பா தான் தெரியும். நான் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலமா வரேன், அப்புறம் பேசிப்போம். ஹலோ மேடம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.